இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். ஆதலால் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவர் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார். அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போனதை இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேரில் விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே கூட சேர்த்து கொள்ளப்பட்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு எல்லாம் தெரிந்தது, இந்த உன்னதமான இந்த அழைப்புல யூதாஸ் நிலை நிற்கவில்லை. யூதாஸ் காசுக்கு ஆசைப்பட்டு அவருடைய ஆரம்பம் ஒரு உன்னதமான ஒரு ஆரம்பமாக இருந்தாலும் முடிவு அங்கு வித்தியாசமாக போனது. முடிவு பரிதாபமாக இருந்துச்சு. ஏன்னா பண ஆசையினால. அப்போ யூதாஸுக்கு பதிலாக இன்னொரு அப்போஸ்தலன் சேர்க்கப்பட வேண்டும். இதுலதான் இதை நம்ம பார்க்கிறோம். யூதாஸ் காட்டி கொடுத்தான் கிறிஸ்துவ, அதுக்கப்புறம் அவன் மரித்து போனான். ஸோ இந்த ஒரு 11 அப்போஸ்தலரோடு ஒரு சீஷன் இணைக்கப்பட வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு முடிவு, தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இந்த முக்கியமான தீர்மானத்தை அவங்க எப்படி எடுக்கிறாங்க? தெய்வீக திட்டம் சித்தம் நிறைவேறும்படியாய் இந்த தலைமை பொறுப்புல ஒரு தலைவனாக, அதாவது இந்த சீஷர்களில் ஒருவனாக எடுக்கிறதற்காக ஒரு முக்கியமான ஒரு முடிவு இது. அப்போ இந்த முக்கியமான இந்த முடிவில் ஒரு சீஷனில் ஒருவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னு இங்கே பேதுரு சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உண்மையாக இயேசு கிறிஸ்துவோட ஊழியம் முழுவதையும் பார்த்து அவர் மரித்து அவர் உயிர்த்தெழுந்தது அறிந்த அவரை கண்கூடாக பார்த்து சாட்சி கொடுக்கிற ஒருவரை, இவ்வளவு நாள் உண்மையாக ஏதோ திடீர்னு வந்த ஒருத்தர் அல்ல, சாட்சியாக இயேசு வாழ்ந்ததை கண்கூடாக பார்த்த ஒருவரை தான் அங்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்றாங்க. இதுலேருந்து இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? ஒவ்வொரு கிறிஸ்தவனும், கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொரு சீஷனும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அவங்கள வாழ்க்கையில அவர்கள் அனுபவிக்கிறதை சாட்சியாக அவர்கள் வாழ்ந்து காட்டுகிற ஒரு நபராக நாம் இருக்க வேண்டும். அதுதான் இயேசு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அதுதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். பரிசுத்த ஆவியின் உள்ளத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சியாக இருக்கிற இடத்துல, இருக்கிற பட்டணத்துல, வீட்டுல, சபையில சாட்சியாக நாம் வாழ முடியும். பரிசுத்த ஆவியானவரை நாம் சார்ந்து கொள்ளும் போது அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஒரு முக்கியமான முடிவு நம்முடைய வாழ்க்கையில எடுக்கும் போது இந்த அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க? ஜெபத்தோடு கூட தேவனுடைய வழி நடத்துதலுக்காக அவர்கள் காத்திருந்தாங்க. ஏன்னா அவர்களுடைய மற்றொரு நம்முடைய இருதயங்களை அறிந்தவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய இருதயங்களை அறிந்து நம்மை நடத்துகிறவர். அதனால தான் நம்ம முக்கியமான ஒவ்வொரு முடிவுகளிலும் நாம தெய்வீக திட்டம் என்ன என்பதை, அவருடைய சித்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளணும். அது மாத்திரமல்ல, நம்ம புரியாத சமயத்துல என்ன செய்ய வேண்டும், என்ன முடிவை எடுக்க வேண்டும் என்று நாம் தத்தளிக்கிற வேளையில நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தர் மேல நம்முடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய வழி தோற்றத்தை தான் மற்றவர்கள் பார்ப்பாங்க, அவங்களுடைய வெளித்தோட்டத்தை நாம் பார்க்க முடியும். ஆனால் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் எந்த பொறுப்புக்கு யார் செஞ்சால் நல்லா இருக்கும், யார் தெய்வீக திட்டத்துக்கு அங்கே சரியான ஆள் என்பதை தேவன் மாத்திரம்தான்
தர முடியும். அப்படி அவர்கள் சீட்டு போட்டு ஜெபம் பண்ணிட்டு சீட்டு போட்டாங்க. மத்தியாவின் பெயரில் அங்கே விழுந்தது என்று பார்க்கிறோம். மத்தியாசை குறித்து ரொம்ப பெருசாக அதுக்கப்புறமாக சொல்லப்படவில்லை என்றாலும் ஆண்டவர் மத்தியாவை அந்த 12 அப்போஸ்தலர்களை ஒருவராக அவர் தெரிந்து கொடுத்தார். இறுதி வரை உண்மையாய் உத்தமமாய் கிறிஸ்துவோடு கூட நடக்கிறது தான் அவருடைய பார்வையில் சாட்சி பெறதா நம்ம முக்கியம். மனுஷங்க வெளியரங்கமாய் செய்கிற காரியத்தை விட இருதயம் தேவனுக்கு நேராக உண்மையாய் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். 3வது காரியம் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, அங்கே கீழ்ப்பிடிதல், கர்த்தருடைய திட்டம், நோக்கம் நிறைவேறுகிறது, அவருடைய சித்தம் நிறைவேறுகிறது. யூதாசுக்கு பதிலாக இன்னொருவர் அங்கே மாற்றப்படுகிற தேவனுடைய சித்தமாக இருந்தது. அதன் தேவன் அந்த சித்தத்தை ஏற்ற வேளையில் அங்கு நிறைவேற்றினார். இதுதான் சபையில் ஒவ்வொரு நாளும் அங்கு இந்த தேவனுடைய சித்தம் சபையின் மூலமாய் நிறைவேறப்பட வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்யணும்? ஒரே மனதோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம செயல்பட வேண்டும் என்பதை நாம் அறிகிறோம். ஸோ இதுலேருந்து இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன? நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? சாட்சியுள்ளவர்களாக இருக்கிறோமா? கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு அவரை சார்ந்திருக்கிறோமா? நம்ம முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்பாக ஜெபத்தோடு கூட தெய்வ திட்டத்துக்காக நாம் காத்திருக்கிறோமா? நம்ம இதை ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியா அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த நாளில கூட நாங்கள் தியானித்த இந்த வார்த்தைகளின்படி உண்மையான ஒரு வாழ்க்கை, உம்முடைய பார்வைக்கு முன்பாக நீர் அங்கீகரிக்கிற ஒரு வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க, அனுக்கிரகம் செய்யுங்க. ஆதி திருச்சபையில் உம்முடைய ஆண்டவரே தகப்பனே பிரசன்னத்தையும் உண்மை சார்ந்து கொண்ட அப்போஸ்தலர்களாக அவர்கள் மகிமையான ஒரு வாழ்க்கை உமக்காக வாழ்ந்தபடி உடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்கள் வாழ்க்கையிலையும் நாங்கள் உணர அனுபவிக்க உடைய வல்லமையில நிறைந்து செயல்பட கர்த்தர் கிருபை தாரும். துதிகன மகிமையாவுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.